சூனேமிய பெண். அவள் எதையும் கேட்கவில்லை. அவள் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கவில்லை. அவள் வெறுமனே இடம் ஒதுக்கிக் கொண்டிருந்தாள். சூனேமிய பெண் எலிசா கடந்து செல்வதைக் கண்டு தயவைத் தேர்ந்தெடுத்தாள். அவள் ஒரு சிறிய அறையை தயார் செய்தாள். ஒரு எளிய இடம். ஆசீர்வாதத்திற்காக அல்ல, ஆனால் சேவைக்காக. சில சமயங்களில் கடவுள் அங்குதான் தொடங்குகிறார். வேண்டுகோள்களுடன் அல்ல, விரக்தியுடன் அல்ல, ஆனால் சாதாரணத்தில் உண்மையுடன். உண்மையில் நாங்கள் அமைதியாக சேவை செய்கிறோம். நாங்கள் அதை அறிவிக்காமல் கொடுக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் நம் இதயங்களைத் திறக்கிறோம். கடவுள் கவனித்தார். வாக்குறுதி வந்தபோது அது எதிர்பாராதது. ஒரு குழந்தை, ஒரு எதிர்காலம். அவள் கேட்காத ஒரு மகிழ்ச்சி. ஆனால் கொடுக்கும் அதே கடவுள் இதயத்தை சோதிக்கும் பருவங்களையும் அனுமதிக்கிறார். அவளுடைய மகன் இறந்தபோது அவள் கடவுளிடமிருந்து ஓடிப்போகவில்லை. அவள் அவரை நோக்கி ஓடினாள். அவள் தன்னை அனைவருக்கும் விளக்கவில்லை. அவள் நேராக தீர்க்கதரிசியிடம் சென்றாள். அவள் நன்றாக இருக்கிறது என்றாள். அது வலிக்காததால் அல்ல, ஆனால் அவளுடைய நம்பிக்கை அவளுடைய வலியை விட ஆழமானது என்பதால். அவள் தன் மகனை தீர்க்கதரிசியின் படுக்கையில் கிடத்தினாள். விசுவாசத்தில் அவள் தயார் செய்த அதே இடம். அங்கே சரணடைந்த அறையில் இழந்ததை கடவுள் மீட்டெடுத்தார். இந்த கதை வலியை மறுப்பது பற்றியது அல்ல. நாம் நம் வலியை எங்கு எடுத்துக்கொள்கிறோம் என்பது பற்றியது. கடவுள் தமக்கு இடம் கொடுப்பவர்களை மதிக்கிறார். அவர்களின் வீடுகளில், அவர்களின் இதயங்களில், அவர்களின் திக்கத்தில். நீங்கள் இழப்பு காலத்தில் இருந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாக்குறுதியை கொடுத்த கடவுள், அதை மீட்டெடுக்கும் சக்தியைக் கொண்ட அதே கடவுள். சுகந்தான் என்று அவள் பதிலளித்தாலும் அது அவளது மகனின் மரணத்தைக் குறிக்கும் ஒரு சோகமான பதிலாகும். மேலும் அவள் எலிசாவின் உதவியை நாடி வந்திருந்தாள். அது நன்றாக உணராத போதும் கடவுள் இன்னும் செயல்படுகிறார். சூனேமிய பெண். அவள் எதையும் கேட்கவில்லை. அவள் ஒரு அதிசய